கோவை சரளாக்கு அடுத்தபடியாக வடிவேலுக்கு பல படங்களில் ஜோடியாக நடித்தவங்க தான் சோபனா. குறிப்பாக சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் வடிவேலு மற்றும் சோபனாவின் காமெடி அட்ராசிட்டி வேற லெவலில் இருக்கும். ஆரம்பத்தில் இவர் சின்னத்திரையில் பிரபலமடைந்த நிலையில் அதன் மூலம் வெள்ளித்திரை வாய்ப்புகளை கைப்பற்றி நடிக்க துவங்கினார். திறமையான காமெடி நடிகை என பெயர் எடுத்த இவர் கடந்த 2012ஆம் ஆண்டு வீட்டில் தூக்கி தற்கொலை செய்து கொண்டு அனைவரையும் பார்த்திங்கன்னா அதிர்ச்சிக்குள்ளாகினார். இது பற்றி அப்போது வெளியான தகவலில் அவர் உடல்நலக் குறைவால் கஷ்டப்பட்டதாகவும் பின்னர் பட வாய்ப்புகள் குறைந்ததால் மன அழுத்தம் காரணமாகவே இந்த முடிவு எடுத்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் சோபனாவின் அக்கா தனது தங்கை குறித்து பல முக்கியமான தகவல்களை தன்னுடைய பேட்டியில் பகிர்ந்திருக்கிறார். அதில் அவர் கூறும்போது, சோபனா ஒரு தீவிரமான முருகன் பக்தையாம். முருகருக்கு உகந்த நாட்களில் விரதம் இருப்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். அடிக்கடி உணவருந்தாமல் இருந்து டீ மட்டுமே குடித்ததால் ஒரு கட்டத்தில் அவருக்கு பித்தமாகிவிட்டது. இதன் காரணமாக அவர் சிலர் உடல்நல பிரச்சனையும் சந்தித்தார். அதே போல அவர் வடிவேலு படங்கள் நடிக்கும் போது விவேக்கின் படங்கள் நடித்து வந்தார். அப்போதுதான் வடிவேலுடன் ஒப்பிட்டு பேச ஆரம்பித்தார்கள். விவேக் கூட சொல்லியிருக்கிறார், அதாவது என்னுடன் நடிக்கும்போது வடிவேலு கிட்டையும் கேட்டுக்கோ என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு காரணம் வடிவேலு மற்றும் சோபனா இருவருக்கும் இடையிலான கெமிஸ்ட்ரி தான். வடிவேலு தொடர்ந்து நடித்து வந்தால் ஒரு நிலையில் இவர்கள் இருவரையும் இணைத்து பேச துவங்கிவிட்டனர். இப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கு பலர் தங்களின் எதிர்ப்பையும் தெரிவித்தனர். மேலும் இது போன்ற விஷயங்கள் எங்களை மனதளவில் அதிகம் பாதித்தது. சோபனா இறந்த பிறகும் கூட அவளை பற்றி சில வதந்திகளை பரப்பினார்கள். அதாவது அவள் பேயா எல்லோரையும் பயமுறுத்தி வருகிறார் என்று. இது என்னுடைய அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்று கூறியிருக்கிறார். அதை தாண்டி வடிவேல் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இவங்களுக்கு கிசுகிசுக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னால் அது ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா சோபனா பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சினிமா துறையில் சாதிக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒருத்தவங்க தான். அவங்க சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோவை சரளாக்கு ஈக்குவலாக வடிவேல் கூட காம்போ நடிச்சிருப்பாங்க. இவங்களோட காம்போ சில்லுன்னு ஒரு காதல் நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த ஆட்டிடியூடாக இருக்கட்டும், அவங்களுக்கு கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதை தாண்டி நல்லா வர வேண்டியவங்க ஏன்னா திடீர்னு தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுதான் தெரியல. ஏன்னா முருகன் பக்தியாக இருக்க இவங்க எவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் உண்மையிலே அவங்க கிசுகிசுக்கப்பட்டாங்களா இல்லை வேறு ஏதாவது சம்பவம் நடந்தா அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை தாண்டி வடிவேல் கூட இவங்க கிசுகிசுக்கப்பட்டது தான் உண்மையிலே அந்த டைமில் பீக்கில் இருந்த ஒரு விஷயம் தான். ஆனால் அது உண்மையிலே உண்மையானு சொன்னால் அதை நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா கரியரில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. இவங்களுக்கு ஜெயிக்கணும் சாதிக்கணும்னு எண்ணம் மட்டும் தான் தவிர இது மற்றவங்களோட கிசுகிசுக்கப்படணும்னு சொல்லி அவங்க ஒரு நாளும் யோசிச்சே கிடையாது. ஆனால் மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பொதுவாக சாதாரணமாகவே கொஞ்ச நாள் க்ளோஸாக பழகிட்டா ஓகே இவங்க கிராண்டட்னு சொல்லி எடுத்துக்கிற நம்ம ஜனங்களுக்கு மத்தியில் இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம்னு சொல்லலாம். அதை தாண்டி வடிவேல் அப்போ பீக்கில் இருந்ததுனால நிறைய நடிகைகள் கூட ஒரு கிசுகிசுக்கப்பட்டார். விவேக் சார் கூட நடித்த நிறைய நடிகைகளும் அவரோட கூட கிசுகிசுக்கப்பட்டாங்கன்னு சொல்லலாம். அதை தாண்டி சினிமாவில் சாதித்த பல பெண்மணிகளில் இவங்களும் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக இருக்காங்க சொல்லலாம். ஒருவேளை இவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை நடிகையாக வளம் வந்திருப்பாங்க. மனோரமா, கோவை சரளா அவங்க வரிசையில் இவங்களும் வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங்க இவங்க சீரியல்லேருந்தே கொண்டு வந்துட்டாங்க. சீரியலில் சினிமாவில் சாதிக்குதுன்றது உண்மையிலே வாய்ப்பு அது பெரிய விஷயமா இருக்கிறதுனால இவங்களோட சாதனையை நம்ம பெருமையாக தான் சொல்லணும். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.